டேய் கனல் கண்ணா, அவன ஓங்கி ஒரு அடி அடிச்சா 150 டன் வெயிட்டா. என்னடா அவன பேரிடா. இவன் என்னடா கைய பிடிச்ச நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானேன்னு பாக்குறேன்ல. இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய பிடிச்சிட்டு இருக்க. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க, நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல. ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா. இன்னொரு தடவை நீ நந்துவ மனசால கூட நினைக்க கூடாத ஞாபகம் வச்சுக்கோ. டேய் உன்ன உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க. அது சரி, எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாத்த முடியும்? அதே சாரணி லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, ஐமேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும், தாம்பரத்துல இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும், சினிமாக்கு, ஷாப்பிங்க்கு, பப்புக்கு, கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும். ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பையனும் கமெண்ட் அடிக்க மாட்டான். சாரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு சாரை லவ் பண்ணிக்கோ. ப்ளீஸ் நந்து, நீ செய்வ, எனக்கு தெரியும். யூ ஆர் குட் கேர்ள். பாவமா இருக்கு, போன போது சொல்லிடு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போற ஐ லவ் யூங்கிற வார்த்தைய கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட இடத்துல சொல்ல முடியாதுடி. அவனுக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ் யூ சொன்னானோ அதே இடத்துல தான் சொல்ல போறேன். என்ன பெரிய மாயா, எப்படி இருக்க? அது ஒன்னும் இல்ல மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீரபாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழால நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய. என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்துருக்காயா. அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லனா கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா, நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா? எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரிய மாயா? டேய் யார்கிட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்ல மாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா. இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. எதப்பாரு பெரிய மாயா, என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அவனை மாப்பிள்ளையாக்கி நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ அதுதான்டா உங்களுக்கு கடைசி நாளா. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெரியப்பா. அண்ணா, அவளை தூக்கிட்டு வந்து உன் காலடியில போடுறோம்னா ரேப் பண்ணிடு. அப்புறம் எப்படி உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அட பாவி, நம்மாலே எதுக்குடா கொலை பண்ண? தப்பா பேசிட்டான் பெரியப்பா இந்த ராஸ்கல். அவனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவளை ரேப் பண்ண சொல்றான். கல்யாணத்துக்கு அந்த பெரிய மாய சம்மதிக்க வேண்டாமாடா? அவ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா எங்க கல்யாணம் நடந்தே தீரும். என் பொண்டாட்டி சென்னையில படிச்சிட்டு இருக்கா, போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா.
ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாண்டி. சீக்கிரமா போய் ஐ லவ் யூ சொல்லு. ஹலோ, எங்கடா? எங்கேயும் காடு. எங்கடா என் பொண்டாட்டி? அவங்க சித்தப்பா கூட்டு போயிட்டாரானா? டேய்! டேய்! நந்து, டாடி இப்போ எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா. டேய், நந்துவுக்கு மாப்பிள்ளை போட்டோவை காட்டுற. டாடி என்னம்மா? இப்போ இந்த கல்யாணம் வேணாம் டாடி. செஞ்சுதான் ஆகணும். முத்துப்பாண்டி அண்ணா, சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லு. நிச்சயம் பண்ணிடலாம். ஐயாவை பார்க்கணும். அங்கிள், என் பேர் சந்துரு. நந்து கிளாஸ்மேட். எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா பேங்க்ல அக்கௌண்டன்ட். என் தங்கச்சி. என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லு. நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரைக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. எங்க இருந்து போயிடு. அங்கிள், ஒண்ணும் பண்ணாம அனுப்புறானேன்னு நீ மறுபடியும் என் கண்ணில் பட்டினா கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். அங்கிள் வணக்கம். அண்ணனுங்களா வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அங்கிள், பயந்து ஓடி போயிடுவேன் நினைச்சீங்களா? தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க. லவ் பண்றவங்க தில்ல எழுத்து நிப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் என்ன வேண்டான்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் சொல்லுங்க. நாலடியே உன்னால தாங்க முடியல. நீ எப்படிடா என் பொண்ணை காப்பாத்துவ? மதுரை பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அடி வாங்கிட்டு கோழை மாதிரி விழக்கூடாது. எதிரியை எதுக்குற தம்மு வேணும். உன்னை நம்பி வந்தவளையும் அவ குடும்பத்தையும் நம்மள நம்புற ஊரையும் காப்பாற்றணும். அவனை தான் இந்த பக்கம் ஆம்பளைன்னு வாங்க. அவன் ஆம்பளை, அதனால தான் அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும். ஏய், இவனை சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா. அங்கிள், அடிக்கிறது தான் குவாலிஃபிகேஷன், வெற்றவன் தான் உண்மையான ஆம்பளைன்னா இங்க இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் நிரூபிச்சிருப்பேன். இவனுங்களை எப்படி அடிச்சா நந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே அடிக்கிறேன். எல்லாரும் ஒன்னா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஓகே. உள்ள லவ் இருக்குல்ல, மேஞ்சிருவோம். வாங்கம்மா வாங்க.